ஏன்டி தங்கம் இன்னும் வருத்தமாவே இருக்கு? என்னதான் உன் பிரச்சனை? புரியல. அந்த வாட்ச் எவ்வளவு அழகா இருந்துச்சு, எடுத்துக்கோங்க. எவ்வளவு கெஞ்சனையா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இதுவும் தேவையில்லை. நான் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வாங்கி கொடுத்து எனக்கு இதுக்கு தேவையில்லை. எப்போ அவங்க என் காசு தனி அவங்க காசு தனி நினைச்சாங்களோ அப்போவே எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. யாருக்காக நான் சம்பாதிக்க வந்தோன்னு எனக்கு தெரியல. புரியல. அவங்க காசு வரையும் என் காசு வரையும் எப்போது நம்ம காசு ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம். அப்போ அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். என் லைஃப் ஃபுல்லா நீ மட்டும்தான் எனக்கு வாங்கி தர போற. உனக்கே அது புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன வேணாலும் அது வாங்கி தர உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீதான். ஆமா, இப்போ வாங்கி கொடுத்தே வாங்கிக்கல, ஃபியூச்சர்ல அப்படியே வாங்கி கொடுத்தாட்டாலும் அப்படி எனக்கு ஃபியூச்சர்ல என்ன வேணும்னாலும் என் புருஷன் மட்டும்தான் வாங்கி தரணும். புரியுதா? என் புருஷன் வாங்கி தரத மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப சொல்லு, என் புருஷனா இல்லையா? சொல்லுங்க. வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இப்படியே ஏதாவது சொல்லி நீ ஏமாத்திருங்க. சீரியஸாவே சொல்றேன். ஃபியூச்சர்ல வேணாண்டி என் பர்ஸ் காலி ஆகுதுன்னு உங்களை சொல்ல வைக்கல. அந்த அளவுக்கு நான் ஷாப்பிங் பண்ணல. உங்களுக்கு இருக்கு. போதுண்டி விட்டுடி, என்னால சமாளிக்க முடியலடின்னு நீங்க சொல்லல. பாத்துக்கோங்க. அவுச். என்னம்மா பண்றீங்க? என்னைக்குமே என்னைக்குமே போதும்னு உனக்கு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி கொடுப்பேன்டி, வாங்கி கொடுப்பேன். என் வாயில இருந்து உனக்கு இவ்வளவுதானும் வராது, போதும்னு என் வாயில இருந்து வராது. உனக்கு செய்யறதுல காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா?